வணக்கம் மக்களே, வெல்கம் டு இஸ்லாமியன் யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மலை சவுண்டை கேட்டு வாருங்க. சும்மா எப்படி இருக்குது தெரியுமா? போட்டுருமியா பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாளாக மழை வர மாதிரியே ஏமாற்றி போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக இன்றைக்கி தான் மழை நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மழை வரதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு தெரியுமா? இந்த என் பக்கத்தில் இருக்கால என் மொண்டாட்டினேன். ஏன்னா இவ்வளோ நாளாக தோட்டத்துக்கு வேலைக்கே வரமாட்டேன். நேற்று தான் வந்து தோட்டத்தில் களை எடுக்க ஆரம்பித்தா, இன்றைக்கி மறுபடியும் காட்டுக்கு வந்து 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும், உடனே மழை வந்துடுச்சு. ஸோ 2 சைடு இருந்து மழை இறங்கி அட்டி பிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் ஆடெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டிட்டான். கரெக்டாக 3 மணி 3:15 தான் நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைமு. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுச்சு. ஸோ 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் மழை பொலன்னு பொழந்துச்சு இன்றைக்கி. நம்ம ஊர் கம்மாயில் வந்து தண்ணி எப்பயுமே வற்றாது. எப்போயாச்சும் ரொம்ப வறட்சி காலத்துலலாம் நம்ம கம்மாயில் தண்ணி சுத்தமாக எல்லாம் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இன்றைக்கி வரும்போது தான் பேசிகிட்டே வந்தோம், இப்படி தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நல்ல மழை வந்து கம்மாயில் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம்தான். செம்ம மழை அடி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். என்ன வேலைன்னா நம்ம மாசி பச்சை இருக்கிற வேலை தான். கூடவே ஆடுகளுக்கெல்லாம் வேறு கொஞ்சம் இற பார்க்கணும். ஸோ மழை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்லோ மோஷனில் பாருங்கள், வேறு லெவலில் இருங்க. வண்டியெல்லாம் நான் அவ்வளோவா கழுவவே மாட்டேன். இன்றைக்கி மழையில் போடுறதுனால வண்டியுமே ஓரளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. மழையெல்லாம் நின்றதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கு இற வேற பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த காலத்துலேயே பாடி வச்சுருக்காங்க, ஆடு மாடு இல்லாத இடமலைக்கு ராசா அப்படின்ட்டு. நம்மளுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஆட்டுக்கு தீவனம் வச்சே ஆகணும் நைட்டு. அப்படி இல்லைன்னா எல்லாமே பட்னியாக கிடந்துறேன். அதனால் மழை நின்றோடனே நான் போய் மாசி பச்சாருக்கு போயிடுவேன். அம்மா வந்து ஆடுகளுக்கு இறத்தட போயிடுவாங்க. மழை நின்றுச்சு ஃபுல்லாமே. ஆனால் பயங்கரமான ஈரமாக இருந்துச்சு மாசி பச்சை எல்லாமே. பட் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைட்டாக தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த மிஸ்ட்லாம் மலையில் இறங்கிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இறங்கிச்சுனாலே மழை ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது தான். நான் வீடியோ பார்த்து என் மாப்பிள்ள அந்த பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா சிரிக்கிற நீ இருறா ஒன்றி வீடியோவில் போட்டு வரேன் அப்படின்ட்டு அவனையும் லைட்டாக வீடியோ எடுத்து விட்டேன். ஆல்ரெடி ஒரு 10-12 முடி அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். டோட்டலாக வந்து நம்ம 200 முடி அறுக்கு நாளைக்கு காலையில். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அறுத்துட்டு மிச்சத்தை வந்து நம்ம வழக்கம் போல் காலையில் 2 மணிக்கு வந்து அறுக்க வேண்டியதுதான். அம்மா ஆட்டுக்கு தீவனம்லாம் ரெடி பண்ணி வந்து கட்டி விட்டாங்க. நான் இனிமேல் தான் மாசு பச்சை அறுத்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வரேன். நானும் மதுரக்காரன் தான்டா. ஒரு 7 மணி வரைக்கும் அறுத்து ஒரு 70 முடி அறுத்தாச்சு. காலையில் வந்து இன்னும் ஒரு 130 முடி அறுக்க வேண்டியதாக டார்கெட்டு. எவ்வளோ நாள் அறுக்க முடியுது, எவ்வளோ முடி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் காலையில் உங்களுக்கு அறுத்து முடிச்சுட்டு உசிலம்பட்டி பூ மார்க்கெட் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ போய் நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. குட் நைட். காலையில் போய் நம்மளோட 120 முடி தான் அறுக்க முடிஞ்சுது. மொத்தமாக வந்துட்டு 190 முடி தான் கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு. போதும், நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கல. வியாழக்கிழமைனால வியாபாரம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மூட்டையில் நம்ம வண்டியில் லோட் பண்ணிட்டு நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம நினச்ச மாதிரியே செம்ம சேல்ஸு. ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு நிறைய பேர் சரக்கு வாங்கி போட்டுருவாங்க. அதனால் வியாழக்கிழமை எப்போயுமே வியாபாரம் நல்லாயிருக்கும். ஸோ நான் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அப்படி என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? நம்ம மாசி பச்சைக்கு மருந்தடிக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளை பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு மருந்தடிக்கணும். கிட்டத்தட்ட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்குலாம் நம்ம மருந்தடிச்சு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் பூ எல்லாமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துலேயும் களை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் களைக்குள்ளியை வேறு அடிக்கணும். ஸோ இந்த 2 வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு ரெஸ்ட்டேவே. வாங்க 2 வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.